ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நாம் எல்லாம் ரமலானுடைய இறுதியில் இருக்கிறோம். ரமலானுடைய இறுதியில் நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஈதுல் ஃபித்ர் அன்று செய்ய வேண்டிய சுன்னத்தான காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் முதலாவது அதிகாலையிலேயே எழுவது, ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவது, பெருநாளைக்காக வேண்டி நியத் செய்து குளிப்பது, நம்மிடத்தில் இருக்கிற ஆடைகளில் உயர்ந்த ஆடைகளை அணிவது, முடிந்தால் ஆண்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிய முயற்சி செய்வது, மிஸ்வாக் செய்வது, நறுமணம் பூசுவது, வீட்டிலிருந்து புறப்படும் போது இனிப்பான பொருளை சாப்பிட்டு விட்டு வீட்டிலிருந்து கிளம்புவது, அதே போன்று நாம் பள்ளிவாசலுக்கு கால்நடையாக நடந்து வருவது, தொழுகைக்கு வரும்போது ஒரு வழியாகவும் தொழுகை முடிந்து செல்லும் போது இன்னொரு வழியாகவும் செல்வது, அதே போன்று ஈதுல் ஃபித்ர் ரமலானுடைய அந்த பெருநாளையில் தொழுகைக்கு வரும்போது மெதுவாக தக்பீர் சொல்லி கொண்டு வருவது, இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தான அமலாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அமல்களை பேணி பெருநாளுடைய அந்த தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.